குவைத் தீ விபத்தில் 5 தமிழர்கள் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் வெளிநாடு வாழ் தமிழர் அயலக நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடன் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் நடத்திய சிறப்பு நேர்காணலை தற்போது காணலாம். பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அவருடைய உடல்களை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது? குவைத் நாட்டில் மங்காப்பு என்ற இடத்தில் நடைபெற்ற தீ விபத்தில் 4 மாடி கட்டடத்தில் 195 தொழிலாளர்கள் தங்கி அங்கே பணிபுரிந்து வந்தார்கள். அந்த தீ விபத்தின் காரணமாக இதுவரையிலும் 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் தீக்காயத்தோடு அங்கே அவசர சிகிச்சை அந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அந்த சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது. நம்முடைய துறை சார்பாக தூதரங்கத்தை அணுகி அங்கே கேட்டதன் அடிப்படையில் இன்னும் அடையாளம் காட்டப்படவில்லை. தீக்காயத்தோடு இறந்த காரணத்தினால் அதிகாரப்பூர்வமான செய்தி இன்னும் வெளியிடப்படவில்லை. இருந்த போதிலும் தமிழ் சங்கங்கள் உதவியோடு அங்கே நேரடியாக சென்று விசாரித்ததின் அடிப்படையில் தமிழ் சங்க சகோதரர்கள் அங்கே தமிழகத்தை சார்ந்த 5 பேர் இறந்திருக்கிற செய்தியை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதை தஞ்சை மாவட்டம், ராமநாதபுரம், விழுப்புரம் மாவட்டம் போன்ற பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த 5 பேர் என்று சொல்லப்பட்டு உள்ளது. அவருடைய உடலை உடனடியாக கொண்டு வந்து உறவினரிடத்திலே ஒப்படைக்கின்ற பணி துறை சார்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அந்த பணி நடைபெற்று வருகிறது. பணியாளர்களை அலுவலகத்தில் 24 மணி நேரம் இதற்காக அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்பு கொள்வதற்காக இந்தியாவில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்வதற்கும் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்வதற்கும் அவர்களுக்கு எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் அந்த பணி மிகவும் எளிதாக்கப்பட்ட காரணத்தினால் எல்லோரும் தொடர்பில் இருக்கிறார்கள். எனவே உடனடியாக அங்கே இறந்தவர்களுடைய உடலை இங்கே மீட்டு கொண்டு வந்து உறவினர்களிடத்திலே ஒப்படைக்கின்ற பணி துறை நிச்சயமாக உறுதியாக மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு பேர் அங்கே எண்களில் தொடர்பு கொள்ளுகின்ற நேரத்தில் அதிகபட்சமாக எங்களை சார்ந்தவர்களும் அங்கே பணிபுரிகிறார்கள். அவர்கள் ஏதேனும் அந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்களா என்று விசாரித்து சொல்லுங்கள் என்ற செய்தியை பல பேர் பகிர்ந்து இருக்கிறார்கள். அதன் மூலமாக நாம் அவர்களுக்கு தெளிவாக சொல்வது, அந்த 4 மாடி கட்டடத்தில் 195 நபர்கள் தங்கியிருந்தவர்கள் மட்டும்தான் அந்த தீ விபத்தில் பாதிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கும். எனவே மற்ற இடங்களில் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பில்லை. எனவே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. எனவே தொடர்ந்து உங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு எங்களுடைய துறை சார்பாக அந்த பதிலை பகிர்ந்து வருகிறோம்.